முன்னாடி இயர் 2016 இருக்கும். நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டர்ஸ் கான்வென்ட் ஹாஸ்டல்ல இருக்கு. நைட்டு திடீர்னு ஹாஸ்டல் டோர் யாரோ தட்டினாங்க. ஒரு 10 மணிக்கு மேல இருக்கும். போய் திறந்து பார்த்தா என்னோட கேத்தலிக் ஃப்ரெண்ட். நானும் அவங்க நிறைய திருச்சபை பத்தின விஷயங்கள், கேத்தலிக் ஃபெய்த்ல நிறைய விஷயங்களை நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா டிஸ்கஸ் பண்றது உண்டு. அவ கூட எங்களோட ப்ராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி நிக்கிறா. நம்ம கேத்தலிக் ஃப்ரெண்ட் என்னன்னா முகத்துல அவ்வளோ ஒரு டென்ஷனா ஸ்ட்ரெஸ்டா ஒரு மாதிரி பயந்து போய் நர்வஸா நின்றுட்டு இருக்கிறா. அவ்வளோ டென்ஷன் தெரிஞ்சது அவளோட முகத்துல. அதே அவ கூட எங்க ப்ராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அவ முகத்துல அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி, கண்ணெல்லாம் விரிஞ்சு பியூப்பிள்ஸ் எல்லாம் டைலேட் ஆகி ஏதோ ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அந்த ஒரு ஆர்வம் தெரிஞ்சது அவ முகத்துல. அப்புறம் ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி நிக்கிறீங்க, ஏன் சென்னி அப்படின்னு கேட்டதும் சொன்னா, நம்ம கேத்தலிக் ஃப்ரெண்ட் சொன்னா, பிரீத்தி பாரு என்ன எல்லாம் கேள்வி கேட்கறான்னு, எனக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல, நீ வேணா உனக்கு தெரிஞ்சா பதில் சொல்லு அப்படின்னு சொன்னா. எனக்கு புரிஞ்சது. யூஸ்வலி இந்த பிள்ளை ஏதாவது ஒரு விலங்கமா தான் கேள்வி கேட்பா. என்ன கேட்டிருக்காளோ அப்படின்ட்டு சொல்லு ரூத், என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த பிள்ளை சொன்னா, நான் கன்ஃபெஷன் பண்ணனா நான் டைரக்டா என்னோட காட் கிட்டே பண்ணிப்பேன், நீங்களாம் எதுக்கு போய் உங்க ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்றீங்க அப்படி கேட்டா. எனக்கா மனசுல ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு உள்ள ஒரு கன்ஃபியூஷன். அப்ப நான் மனசுல ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு தாட் நல்ல ஸ்ட்ரைக் ஆச்சு மைண்ட்ல. ஆண்டவர் ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. அப்ப நான் ஒண்ணு கேட்டேன், ரூத் மறுபடியும் சொல்லு என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு கேட்டதும் சொன்னா, நான் கன்ஃபெஷன் பண்ணனா நான் டைரக்டா ஆண்டவர் கிட்டே பண்ணிப்பேன், நீங்க எதுக்கு போய் ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா. அப்ப நான் கேட்டேன், அப்ப கல்யாணம் பண்ணதும் நீங்க போய் டைரக்டா கடவுள் கிட்டே பண்ணிக்கலாம் இல்லையா, எதுக்காக ஒரு பாஸ்டர் கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அதே போல பேப்டிசம் அப்படிதான், டைரக்டா போய் நீங்களே முங்கி எந்திரிச்சுக்கலாம் இல்லையா, எதுக்கு போய் ஒரு பாஸ்டர் முன்னாடி ஒரு பேப்டிசம் பண்ணிக்கிறீங்க? இப்போ பேப்டிசம்க்கு கல்யாணத்துக்கு ஒரு பாஸ்டர் வேணும்னா கன்ஃபெஷனுக்கும் கண்டிப்பா ஒரு பிரீஸ்ட் எங்களுக்கு வேணும் தான். அதே போலதான் இப்போ பிரீஸ்டே வேணாம் அப்படின்னா சர்ச்சஸும் தேவையில்லை. இப்போ ஒரு பாஸ்டர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா எதுக்கு போய் முழுக்க ஞானஸ்தானம்னு கஷ்டப்பட்டு கோயில்ல இல்ல எங்கேயாவது ஆத்துல அப்படி எல்லாரும் முன்னாடி முங்கி எந்திரிக்கணும்? டைரக்டா அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போய் இருக்கிற டைம்ல ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் மனம் மாறுறேன்னு சொல்லி என்ன திருமுழுக்கு கொடுங்க அப்படின்னு அங்க முங்கி எந்திரிச்சா போதுமே, அதோட முழுக்க ஞானஸ்தானம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா அங்க ஒரு பாஸ்டர் நமக்கு தேவைப்படுது, சபைங்கிற ஒண்ணு தேவைப்படுது. சர்ச்சுக்கு போய் ப்ராப்பரா ஒரு ஞானஸ்தானங்கிறது ஒரு குருவானவர் முன்னாடி வாங்கிக்கிறோம். இது போலதான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம்ங்கிறது குருவானவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் சரி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடலாம். ஒரு சபையா சேர்ந்து எல்லாரும் முன்னாடி மைக்லயே கூட நாம சொல்லலாம். அந்த பாவங்களை நாம அறிக்கையிடும் போது இட் இஸ் அ ஷேரிங், வி கன்ஃபஸ் இன் பப்ளிக். அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறது ஒரு குருவானவர் மட்டும்தான். ஒரு குருவால மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அந்த அதிகாரம் நம்முடைய கத்தோலிக்க குருக்களுக்கு, திருத்தூதர்கள் வழி வந்த நம்முடைய குருக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. This is the beauty of Catholic priesthood. இந்த அதிகாரம், the authority to forgive one's sins in confession, இது வந்து கேத்தலிக் priestக்கு மட்டும்தான் இருக்குது.